ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற ஆப் நேம் பார்த்தீங்கன்னா பிசிஎம். சரிங்களா, இது ஒரு லாங் டேர்ம் ஆப் கான்செப்ட். இப்போ வந்து ஃபைரிங் ஸ்டேஜ் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ நல்லாவே ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ நல்ல ப்ராஃபிட் பார்க்குற ஸ்டேஜில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இந்த ஆப்போட டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். சரிங்களா, இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யார்கிட்ட ஜாயின் பண்ணாலுமே அந்த லிங்க்கை டச் பண்ணிவிட்டு உள்ளே என்ட்ரு ஆகும்போது இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஷோ ஆகும். சரிங்களா, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆஸ் யூஷுவல் எல்லா ஆப்லேயுமே எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுவீங்களோ அதே மாதிரி மொபைல் நம்பர், அதுக்கேற்ற 2 பாஸ்வேர்ட் ப்ளஸ் இன்விடேஷன் கோடில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் உங்களை யார் இன்வைட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கோடு இருக்கும். சரிங்களா, அதில் நீங்கள் வந்து கை வைக்க வேண்டாம். வெரிஃபிகேஷன் கோடுக்கு இப்போ ஆப்போசிட் சைடில் இருக்க சென்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கனாக்கா ரெஜிஸ்டர் பண்ணிங்க இல்லையா, அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு சைன்அப் கொடுத்தீங்கன்னா ஃபில் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இதை வந்து ஹோம் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணணுன்னாக்கா ரைட் சைட் டாப்பில் 3 டாட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னாக்கா ஆட் ஆகிடும். சரிங்களா, நெக்ஸ்ட்டு நான் ஆல்ரெடி இருக்கேன். ஸோ நான் லாகின் பண்ணிக்கிறேன். நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு உள்ளே வந்ததுமே உங்களுக்கு ஹோம் பேஜ். சரிங்களா, உங்களுக்கு ஆப்பாக வேணும்னா நீங்கள் ஆப்பாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். யாரையாவது இன்வைட் பண்ணணுன்னா இன்வைட் கிளிக் பண்ணி இன்வைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா லக்கி வில் ஆல்சோ அவைலபிள். இதில் பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் நெக் ஃபேன், அப்புறம் 500ல் ஒரு பேட்ச், 1000ல் ஒரு பேட்ச், 2000ல் ஒரு பேட்ச் இருக்குது. ஃப்ரிட்ஜு இருக்குது, அதுக்கு ஃப்ளோர் ஃபேன், எல்லா பொருளுமே இருக்குது. ஓகேங்களா, இதில் உங்களுக்கு எது வேணாலுமே விழலாம். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா 3300 ப்ராடக்ட்டை நீங்கள் பை பண்ணிங்கன்னா டெய்லியுமே 174 ரூபா 9 பைசா உங்களுக்கு. சரிங்களா, நெக்ஸ்ட்டு 7700 ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா 423 ரூபா 5 பைசா. இதெல்லாம் வந்து 50 டேஸ் 52 டேஸ் வந்து ரன் ஆகிற மாதிரி வேலிடிட்டி பீரியட் கொடுத்துருக்காங்க. டோட்டல் ரெவென்யூ பார்த்தீங்கன்னாக்கா 3300 கட்டும்போது உங்களுக்கு 8745 ரூபாய் கிடைக்குது. 7700 கட்டிங்கன்னா டோட்டல் ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 22022 ரூபாய் கிடைக்குது. ஸோ எல்லாமே அதே மாதிரி தான். எவ்வளோ இன்கம் நீங்கள் கட்டணும், அதில் எவ்வளோ டெய்லி இன்கம் வரும், எத்தனை நாள் வேலிடிட்டி, டோட்டல் ரெவென்யூ எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா இதில் 3790 ரூபா கட்டினீங்கன்னா 170 ரூபா. இது எல்லாமே 45 டேஸ் 46 டேஸ் அந்த மாதிரி வேலிடிட்டி. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இதுதான் ஸ்டார்டிங் பேக்கோட ரேட். ஓகேங்களா, இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பேக் ரேட்டு 540 540 ரூபாவில் தான் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் 540 இன்வெஸ்ட் பண்ணிங்கனாக்கா டெய்லியுமே உங்களுக்கு 24.3 ரூபீஸ் கிடைக்குது. ஓகேங்களா, 45 டேஸ் வேலிடிட்டி. ஓகேங்களா, டோட்டல் ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 1093 ரூபா. தென் செகண்ட் பேக் பார்த்தீங்கன்னா 2300 ரூபா கட்டினீங்கன்னா டெய்லியுமே 108 ரூபா வரும். ஓகேங்களா, எல்லா ஆப்லேயுமே எப்போவுமே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்டிங் பேக் மட்டுமே போடுங்க. போட்டுட்டு நீங்கள் டீம் கொடுக்குற மெம்பராக இருந்தீங்கன்னா டீம் கொடுத்து பேமெண்ட்டெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் பிளான் அப்கிரேட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இல்லை ஆஃபர் ஏதாவது போட்டாக்கா அப்போ கூட நீங்கள் பிளான் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ரெஃபரல் கம்பல்சரி கிடையாது. சரிங்களா, நெக்ஸ்ட்டு மை பேஜை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, இதில் வந்து உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மேலே இருக்கும். நீங்கள் எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணியிருக்கீங்க, இது வரைக்கும் எவ்வளோ வித்ரா எடுத்திருக்கீங்க, என்னென்ன ப்ராடக்ட் எவ்வளோ ரேட்டில் வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு நாள் இன்கம் எவ்வளோ, டீம் இன்கம் எவ்வளோ வந்திருக்கு, டோட்டலாக நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலுமே இந்த மை பேஜில் தான் உங்களுக்கு ஷோ ஆகும். சரிங்களா, ரீசார்ஜ் பண்ணுறதுனா ரீசார்ஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் என்னென்னலாம் கேட்குதோ அதை ஃபில் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டில் உங்கள் நேம், செகண்ட் ஒன் மெயில் ஐடி, தேர்ட் ஒன் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர். ஓகேங்களா, இதெல்லாம் கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு கட்ட போகிறீங்களோ அந்த அமௌண்ட்டில் இந்த பாக்ஸ் இருக்குது இல்லையா, அதில் அமௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை இந்த பாக்ஸில் இல்லாதது நான் வந்து அமௌண்ட்டை கட்டணும் அப்படின்னிங்கன்னா இந்த பிளேஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அமௌண்ட்டை டைப் பண்ணிவிட்டு ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, பேடிஎம் இஸ் தி பெட்டர். ஆன்லைன் பிஸ்னஸ்க்கு எப்போவுமே ஆன்லைன் ஜாப் பண்ணுறீங்கன்னாலே பேடிஎம் தான் யூஸ் பண்ணணும், அதுதான் பெட்டர். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு அமௌண்ட்டை போட்டுட்டு ரீசார்ஜை கிளிக் பண்ணிவிட்டு பேடிஎம்மை செலக்ட் பண்ணிங்கனாக்கா அதில் ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் யாருக்கு போகணுமோ அவங்க நம்பருக்கு போயிடும். அதை நீங்கள் சென்ட் பண்ண மட்டும்தான் உங்கள் வேலையே. அதை சென்ட் பண்ணிவிட்டு ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணிட்டு 1 by 1 ஸ்கிப் பண்ணிவிட்டு வெளியில் வந்தீங்கன்னாக்கா வெளியில் வந்துட்டு மை பேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னே ரீலோட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ரீசார்ஜ் வேலெட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் போட்டிங்களோ அந்த அமௌண்ட்டு அங்கே ஷோ ஆகும். சரிங்களா, நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட்டை பை பண்ணணும். அடுத்து ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 540 ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணியிருந்தீங்கனாக்கா அந்த 540 ப்ராடக்ட்டை எப்படி பை பண்ணணும் நான் சொல்லித்தரேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த இடத்த டாப்பிக்கை கிளிக் பண்ணால் தான் அந்த ஸ்டார்டிங் பேக்கான ப்ராடக்ட்டு ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா, அதில் 540 ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு வியூவை கிளிக் பண்ணிவிட்டு
நெக்ஸ்ட்டு இதை பை நவ் கொடுக்கணும். பை நவ் கொடுக்கும்போது ரீசார்ஜ் வேலெட்டா இல்லை பேலன்ஸ் வேலெட்டா அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணணும். சரிங்களா? ரீசார்ஜ் வேலெட்டில் தான் உங்களுக்கு அமௌண்ட் இருக்குது இப்போதைக்கு. ஸோ நீங்கள் ரீசார்ஜ் வேலெட்டை கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னாக்கா சக்ஸஸ் ஆகிடும். சரிங்களா? இப்படி தான் ப்ராடக்டை பை பண்ணணும். நெக்ஸ்ட்டு வித்ராவை கிளிக் பண்ணிங்கனாக்கா வித்ரா அமௌண்ட்டு போட்டுக்கணும். வித்ராக்கு ஏற்ற பாஸ்வேர்டை போட்டு வித்ரா போட்டுக்கணும். ஓகேங்களா? இதில் மை ஆர்டர் இதில் ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மை ஆர்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்திருக்க ப்ராடக்டெல்லாம் கெட் கொடுத்து ஓகே கொடுக்கணும். சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் வேலை முடிஞ்சுது. இதுதான் உங்களுக்கான ஒர்க்கே. கிளிக் பண்ணாக்கா பேமெண்ட் வரும் அப்படின்ற ஒர்க் இதுதான். இதில் தான் இந்த ஒர்க் பண்ணால் தான் பேமெண்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரான்சிஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இன்கம் டெய்லியுமே ஆட் ஆகுது, உங்கள் ரீசார்ஜ் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சா இல்லை பேமெண்ட் பெண்டிங்கில் இருக்குதா, வித்ட்ரால் சக்ஸஸ் ஆகிடுச்சா இல்லை அதுவுமே பெண்டிங்கில் இருக்குதா அப்படின்றது ஃபுல் டீட்டெயிலுமே இந்த ட்ரான்சிஷனில் தான் உங்களுக்கு ஷோ ஆகும். மை கூப்பன்ஸ், உங்களுக்கு ஏதாவது லக்கி வீல்ல கூப்பன்ஸ் ஏதாவது விழுந்திருந்தால் அது இந்த இடத்துல ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு பேங்க் டீட்டெயில் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுடைய நேம், உங்களுடைய பேங்க் நேம், உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட், பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ப்ளஸ் வித்ரா பாஸ்வேர்டை போட்டுக்கோங்க. சரிங்களா? கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு மை டீமை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு கீழே எத்தனை பேர் டீம் போயிருக்கு அப்படின்றது ஃபுல் டீட்டெயிலுமே இங்கே ஷோ ஆகிடும். நெக்ஸ்ட்டு கிஃப்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கனாக்கா இந்த இடத்துல நீங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுவீங்க. அப்போ அதில் வந்து ஏதாவது கேப்சா கொடுத்தாலோ இல்லை உங்களுக்கு ப்ரைவேட்டாக ஏதாவது பர்சனலாக கிஃப்ட் ஏதாவது கேப்சா மாதிரி கொடுத்தாலோ அதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னாக்கா அதுக்கான இன்கம் ஏறிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஆன்லைன் சர்வீஸ் அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் காண்டாக்ட் கூட பண்ணிக்கலாம். வித்ரா பாஸ்வேர்ட், லாகின்க்கு தனியாக பாஸ்வேர்டு வச்சுக்கணும், வித்ராக்கு தனியாக பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் டாப்பில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். வித்ராக்குன்னு தனியாக பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கோங்க டாப்பில் ஒரு தடவை. நெக்ஸ்ட்டு அடுத்த பாக்ஸில் ஒரு தடவை டைப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக போட்டு வெரிஃபிகேஷன் கோட் சென்ட் கொடுத்தீங்கன்னாக்கா அந்த ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை போட்டுட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. சரிங்களா? இது எல்லா ஆப்லேயுமே நார்மலாக நடக்கிறது தான். ஸோ அதனால் நான் டக்குன்னு சொல்லிவிட்டு நான் போகிறேன். ஓகேங்களா? லாகின் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணனா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு லாக் அவுட் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சிம்பிள் தான். இதில் வேறு எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லவே இல்லை. நார்மலாக எல்லா ஆப்லேயுமே என்னென்ன பண்ணுவீங்களோ அதே தான் இதெல்லாம் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.